30க்கு கால் பண்ணுங்க. சைபர் கிரைம் நம்பர் நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்டோடது. சரிங்களா அக்கா? அந்த ஹெல்ப் பண்ணீங்க, தயவு செய்து கேட்டுக்கோங்க அக்கா. இது கரூர் மட்டும் இல்லக்கா, தமிழ்நாடு பூரா இந்த சைபர் கிரைமுக்கு 1930. நீங்க நம்ம ஐயோ கரூர்ல இருந்தாத்தான் போன் பண்ணணும்னு கிடையாது. நீங்க சென்னையில போய் இருந்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் 1930க்கு நீங்க போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியா அந்த குற்றம் என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்தப்படும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க பயந்துகிட்டு நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஐயோ இது Facebookல வரும், செய்தியில வரும், நம்ம அசிங்கப்படுத்திடுவாங்க, அவமானப்பட்டுருவோம், அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. அதே மாதிரி எங்கேயாவது இந்த மாதிரி தவறுகள் நடந்தா கூட பயப்படக்கூடாது. எதிர்த்து துணிஞ்சு நின்று நம்ம தைரியமா வெளியில சொல்லணும், பேசணும். அப்படி சொல்றவங்களுடைய ரகசியங்கள் முழுமையா பாதுகாக்கப்படும். இதே மாதிரி நம்மள சொல்லிட்டாங்க. தம்பிங்க முன்னாடி நிக்கிறாரு பரத் தம்பி, நீதாப்பா. இந்த தம்பியோட பேர் பரத். சரிங்க. இந்த தம்பி போன வாரம் கூட ஒரு பிள்ளைக்கு அவங்க ஊர்ல குழந்தை திருமணம் செய்யறாங்கன்னு தாராளமா போன் பண்ணி சொன்னாரு. பரவாயில்ல. ஏன்னு கேட்டா ஒரு குழந்தையினுடைய கல்வி முழுமையா பாதுகாக்கிறாரு. ஆனா இவரதே சொன்னாருன்ற விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற உலகத்துல யாருக்குமே தெரியாது. பரவாயில்ல. அதே மாதிரி நம்மளுடைய ரகசியங்கள் முழுமையா பாதுகாக்கப்படும். அதனால நீங்க தைரியமா துணிஞ்சு எல்லாருக்கும் நீங்க என்ன செய்யலாம், போன் பண்ணி சொல்லிடலாம். அவங்க எல்லாத்தையுமே மிரட்டி வச்சிரலாம், உள்ளதுக்கு வச்சிருவாங்க அடுத்த நிமிஷம். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த பாலியல் ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா யாராவது துன்புறுத்தினாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஜாமீனே கிடையாது. லைஃப் லாங் அப்படியே உள்ளே கிடக்க வேண்டியதா இருக்கட்டும். அதை நினைச்சாலே யாருமே இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு பயம் வராது. கண்டிப்பா. இன்னைக்கு டிவின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த செய்திகளா இருக்கட்டும், இன்னைக்கு அங்க பாலியல் குற்றங்கள், இங்க பாலியல் குற்றங்கள், அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. எல்லாம் போதை பொருள் தான். ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு இந்த தம்பிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பல கனவுகளோட படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு சில மாணவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த சின்ன வயசுல கல்லூரி படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதே போதை பொருள் பயன்படுத்துறாங்க. பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது, கள்ளச்சாராயம் குடிக்கிறது. அதே மாதிரி இந்த சின்ன வயசுல பந்தா, இன்னைக்கு பாருங்க பெரிய பெரிய வண்டி வந்துருச்சுக்கா, இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிற வண்டி. அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும், அதுக்கு மேல பின்னாடி ஒண்ணு உட்கார வச்சு அதுவும் தூக்கிக்கிட்டு இருக்கும். இப்படி போறாங்களா? கண்டிப்பா. அது வண்டி பிள்ளைல, இந்த பிள்ளைல எல்லாம் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி வண்டி வேகமா 100ல போகும். பின்னாடி என்ன வரும்? 108 வரும். எதுக்கு? அள்ளி போட்டுக்கிட்டு போறாங்க. எங்கேயாவது மண்ணா கடிச்சு விழுந்து கிடப்பையா அப்படின்றது 108 காரங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால இவன் அள்ளி போட்டு போறதுக்கு நம்ம பின்னாடி முன்னெச்சரிக்கையா போயிருவோம். கண்டிப்பா. இவன் போகணும்னா அவன் போக வேண்டியதானே. இருக்கிறவங்க இந்த பாருங்க, ஆட்டோக்காரங்க, காருக்காரங்க, பஸ்ஸுக்காரங்க சேர்த்து கூட்டிட்டு போயிடுறது. பாப்பா துணைக்கு பக்கத்துல வந்து படுத்துரு, நான் இடுப்பு போய் கிடப்பேன், பேச்சு துணைக்கு ஆளு வேணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய பசங்க பந்தா பண்ணிக்கிட்டு குடும்ப சூழ்நிலை நினைக்காம அப்படி பந்தா பண்ணா அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிரும், சீரழிஞ்சு போயிருவோம். கண்டிப்பா. நல்ல நிலைமைக்கு. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான். பொம்பளை பிள்ளை இங்க இருக்க பிள்ளைங்க தங்க மாசம் பஸ் விட்டுருக்காங்களா, வயசான பாட்டியெல்லாம் நிப்பாங்க, அவங்களை இடிச்சு இந்த பிள்ளைங்க முதல்ல போய் சீட்டில உட்காந்துரும். என்ன காரணம்னா போன் பேசணும், போனை தள்ளிக்கிட்டே தடவிக்கிட்டே இருக்கணும். வயசான பாட்டியெல்லாம் இன்னைக்கு பாவம் கம்பியா புடிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா 3 மணி நேரம் இன்னைக்கு பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குது. முதல்ல எந்திரி பாட்டி நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்த ஒரு பண்பு, ஒரு பழக்க வழக்கம் எல்லாம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் அரை இட்லி, ஒரு இட்லி, ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், பீஸா, பேக்கரிகள்ல வாருங்க பூரா பிள்ளையவே. இந்த பிள்ளைக்கெல்லாம் டெய்லி சிக்கன் ரைஸ்னாத்தே ரொம்ப பிடிக்கும். அதனால வளராமே இருக்கு, அப்படியே கிடக்கு. அங்க ஒரு பாப்பா அங்க பாருங்க பக்கத்துல பேனரை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு நூடுல்ஸ்னாத்தே ரொம்ப பிடிக்கும். 4 நல்லி எலும்புதான் இருக்கு, அதே நூல் மாதிரி அது வாட்டுக்கு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஆரோக்கியமா என்னைக்கு உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமோ அப்பத்தே ஆரோக்கியமா இருக்க முடியும். கண்டிப்பா. இங்க பாரு தம்பி மிலிட்டரிக்கு போற மாதிரி நிக்கிறான் பாருங்க, கேப் போட்டுக்கிட்டு. இவெல்லாம் டெய்லி காலையில எந்திரிச்சு அங்கேயே 3 மாடு மேய்ச்சு தண்ணி விட்டு எல்லாம் பாய்ச்சிட்டு வர்றான். கண்டிப்பா. அதனாலதான் ஆரோக்கியமா இருக்கிறான். நம்ம பிள்ளை ஒரு பேக்க தூக்கிட்டு இப்படி சிக்கு புக்குன்னு வரங்களே அது பூரா காஞ்சு போயிடும். அதனால தயவு பண்ணி பந்தாவை விட்டுருங்க. பந்தாங்கிறதுக்கு அது மட்டும் கொய்யா பழத்தை வாங்கி தின்னுட்டு இருக்குங்க. சரி, அது சத்து தானே, சாப்பாட்டை விடுங்க நம்ம பிள்ளைங்க. அது ஏன்னு கேட்டா சத்தான தானே. காலையில வீட்டுல சாப்பிடாம வந்திருப்பாங்க பந்தா பண்ணிக்கிட்டு. ஆனா இங்க வந்து கொய்யா பழத்தை பசி தாங்க முடியாம கொய்யா பழத்தை வாங்கி அமுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நர்சிங் தானே தெரியும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா ஒரு கரகாட்டத்தை பாத்துருவோமா? ரொம்ப நேரமா அந்த கிளி பறக்கிற கண்டிஷன்ல இருக்கு. ஆனா நம்ம ஊர் திருவிழால பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து மழை வர வேண்டியதா இந்த கரகம் வச்சு ஆடுவோம். ஆனா இப்ப நம்ம ஊர் பெண்கள், நம்ம நாட்டு சமுதாய பெண்கள் நல்லா இருக்கணும், எந்த சீரழிவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதை உங்கள் முன் ஒரு கரகாட்டம்.